அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அமைதி நிறைந்த ஸ்ரீ அகத்தியர் மலை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அகத்தியர் வாழ்ந்து வரும் தென்றல் தவழ்ந்தோடும் பொதிகை மலையை அகத்தியர் மலை என அழைக்கிறார்கள் சான்றோர்கள். தமிழ் இலக்கணம், சித்த மருத்துவம், வானிட ஜோதிடம் ஆகியவற்றை படைத்து சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தராக விளந்து தமிழ் முனிவர் அகத்தியரை இறைவனாகவே சித்தர் வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் வணங்கி வழிபாடு செய்து பலன் பெறுகிறார்கள். அகத்தியர் வாழும் இந்த பொதிகை மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6132 அடி உயரத்தில் உள்ள அகத்தியரை தரிசிக்க செல்வதை புனித பயணம் என்றும் சாகச பயணமாகவும் கூறுகிறார்கள். அபூர்வ மூலிகைகள், மனதை கவழ்ந்து இழுக்கும் அருவிகள், சிற்றோடைகள், ஆறுகள் எங்கு காணினும் இயற்கையின் குடையான பசுமையான அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகள், புல்வெளிகள் ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டுள்ள இப்பொதிகை மலை இயற்கைக்கு நமக்கு அளித்த மாபெரும் குடையாக விளங்குகிறது. தமிழ் முனிவரை தரிசிக்க கேள தலைவரான திருவனந்தபுரம் PDP நகரில் உள்ள வனவிலங்கு காப்பாளர் அலுவலகத்தில் அமைதி பெற்று பேரில் அமைதியாக அங்கு செல்ல வேண்டும். முதல் அரை மணி நேர பயணத்தில் முதலில் நாம் விநாயகர் கோவிலை கடக்க வேண்டும். அவரை வணங்கி நடைப்பயணம் தொடங்குகிறது. அங்கிருந்து சுமார் 1 மணி நேர பயணத்தில் கரைமலையாறு அடைகிறோம். அடுத்ததாக அடர்ந்த வனப்பகுதி இங்கிருந்தான் தொடங்குகிறது. இவ்வாறு மலை ஏற்றம் இருக்கும் சிற்றாருவிகள், புல்வெளி, அடர்ந்த வனம் ஆகிய வழியில் நடந்து சுமார் 6 மணி நேரம் பயணத்தில் நன்றாக நடைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு 1 மணி நேரம் ஆகலாம். அதிர்மலை என்ற இடத்தை அடைகிறோம். அங்கு கேரள வனத்துறையினர் பக்தர்கள் தங்குவதற்காக கட்டியுள்ள அதிர்மலை கேம்ப்ஸ்டெட்டில் கண்டிப்பாக தங்க வேண்டும். குருமுனிவரின் வழிபாட்டு கொண்டு செல்லும் பூஜை பொருட்களை எடுத்துக்கொண்டு அதிர்மலை காவல் தெய்வமாக உள்ள தெய்வத்தை வணங்கி நடைப்பயணத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். முக்கியமாக இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4000 அடி உயரம் கொண்டது. சங்கு போன்ற அமைப்பு உடையதால் இப்பெயர் கேரளத்தினர் இப்பகுதியை பொங்காலை பாறை என்றும் கூறுகிறார்கள். கேரளத்தவர் இங்கு வந்து பொங்கலிட்டு அகத்தியரை வழிபடுவதால் இந்த இடம் பொங்காலைப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சங்கு முத்திரை பகுதி மற்றொரு பள்ளத்தில் நமது வற்றாத ஜீவநிதியாம் பெருநை என்ற அழைக்கப்படுகிறது. தாமிரவரணி உற்பத்தியிடமான பூங்குளம் சுனை உள்ளது. இங்கு சங்கு முத்திரை பகுதியில் இருந்துதான் பொதிகை மலை நோக்கிய மிகவும் செங்குத்தான பாதை தொடங்குகிறது. இந்த பகுதியில் பெரும் பகுதி பாறைகளாகவே இருக்கின்றன. இச்சிகரத்தின் பாதி உயரம் வரை இடதுபுறத்தின் மரங்கள் நிறைந்த மழைநீர் வழியும் சாய்வான பகுதி வழியே ஏறி சென்று பின் வழித்தடங்கள் அகற்ற பாறைகள் வழியே துன்பத்தை பொருள்படுத்தாது காலும் கையும் ஊன்றி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கி நாக்கு வறண்டு பின் செங்குத்தான பகுதியில் கயிறு மற்றும் இரும்பு கயிறு பிடித்து கவனத்துடன் ஏறி சென்றால் கடமட்டத்திலிருந்து 6132 அடி உயரம் உள்ள பொதிகை மலை சிகரத்தை கண்டிப்பாக அடைய முடியும். அங்கு குட்டையான மரங்களை கொண்ட சிறு சோலையின் குருமுனிவர் அகத்தியரின் ஏகாந்த சிலையை தரிசிக்கும் போது அந்த எண்ணங்கள் எல்லாம் மறந்து இந்த தரிசனத்திற்குள்ளான நம் பிறவி எடுத்துவோமே என்ற நிலை நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த உச்சி பகுதியில் திடீரென வெயிலும், சில நேரங்கள் உடலை நடுங்கச் செய்யும் பலத்த குளிர் காற்றும், சில நேரங்கள் மழைச்சாரலும் ஏற்படும். இப்படி ஆனந்த அனுபவத்துடன் கொண்டு சென்ற பூஜை பொருட்களால் குரு முனிவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து கூட்டு வழிபாடு நடைபெற வேண்டும். தொடர்ந்து மிகவும் கவனமாக கீழே இறங்கி தொடங்கி வர வேண்டும். முக்கியமாக இந்த முனிவர், அதாவது இந்த அகத்திய முனிவரை மனதில் நினைத்து எவர் வழிபடுகிறாரோ அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் என்கிறது முக்கியம். யானைகள் அதிகமாக வாழும் நாடுகளில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. மகிழ்ச்சியான செய்தி என்றாலும் ஆசியாவில் மொத்த யானைகள் எண்ணிக்கை இந்தியாவில் 60% அதிகமாக உள்ளது. ஒரு யானையின் வாழ்நாளில் ஒரு காட்டையே உருவாக்குகிறது. ஒரு நாளைக்கு 200 முதல் 250 கிலோ தாவர வகைகள் சாப்பிட்டு 150 முதல் 150 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறது. இப்படி யானைகள் சாப்பிடும் முறையில் 10% விதைகள் இருக்கும்.
அதனை சாணத்திலிருந்து 10 கிலோ விதைகள் வனத்தில் மண்ணில் விதைக்கப்படுகிறது. இப்படி ஒரு நாளில் 300 முதல் 500 விதைகள் விதைப்பதன் மூலமாக அதில் ஒரு நாளைக்கு 100 மரங்கள் வளர்கின்றன. இப்படி ஒரு யானை தன் வாழ்நாளில் 18,25,000 மரங்கள் வளர காரணமாகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். யானைக்கு நிறைமாற்றல் அதிகம் உண்டு. பரந்த காட்டில் வழித்தடம் மாறாமல் சென்று வரும். வனத்தில் சமநிலையை காக்கும் காப்பான் என யானைகள் அழைக்கப்படுகிறது. முக்கியமாக இந்த அகத்திய முனிவர் வாழும் இந்த காட்டில் யானைகள் அதிகமாக இருக்கிறது. அகத்தியர் மலையில் மாபெரும் மலைத்தடங்கள் அதிகமாக இருக்கிறது. அகத்தியர் முனிவரை மனதில் நினைத்து கொண்டு புதிய மலை பயணத்தில் ஏறி நீங்கள் வழிபடுபவர்களுக்கு அனைத்தும் உங்களிடையிருந்து சிறப்பம்சத்தை பெற முடியும். தாமிர நதி வற்றாத ஜீவ நதி பொதிகையில் உற்பத்தியாகி பொன்காயலாயில் கடலில் கலக்கும் நதி. இந்த நதி நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் என 4 மாவட்டங்களில் மக்கள் குடிநீர் தேவை மற்றும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தின் விவசாயத்திற்கும் ஏற்படுகிறது. முக்கியமாக இதன் அம்சத்தில் பூர்த்தி செய்கிறது. இந்த நிலையில் பருவமழை போதிய அளவு பெய்யாதால் நெல்லை மாவட்டத்தின் அணையில் நீர் வெகுமாக குறைந்து வருகிறது. இதனால் குடிநீர் தட்டுப்பாட்டு ஏற்படும் அபாயம் இருக்கும். இவர்கள் முத்தாலங்குறிச்சி, காமராசர் உட்பட தாமிரவர்ண ஆழ்வார்கள் வழி அனுப்பி வைத்தனர். முக்கியமாக அங்கு தங்களது 2 ஓய்வுற்ற மறுநாள் அகத்தியர் சிலைக்கு பால், நெய், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 18 வகையான சிறப்பு அபிஷேகம் நடந்து தொடர்ந்து அலங்காரம் நடந்து பின்னர் தாமிர நதி வற்றாமல் இருக்கவும் பருவ காலங்கள் மழை பெய்யும் சிறப்பு வழிபாடு இந்த அகத்தியர் மலை நடத்தப்படுகிறது. அங்கு வந்த சிறப்பம்சம் என்னவென்றால் அனைத்து விதமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அகத்திய முனிவரை தொடர்ந்து அவர்கள் கீழே இறங்கி அகத்தியரை வணங்கி வர வேண்டும். முக்கியமாக அகத்திய முனிவரை வழிபட்டு வருவர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒழித்து கொடுப்பார் என்பது முக்கியத்துவம். சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அகத்திய முனிவரை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள். அவரை முழுமுதற் கடவுளாக அனைத்து பக்தர்களும் ஏற்றுக்கொள்வது இன்னொரு சிறப்பம்சம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.